ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே பூஜை பாத்திரங்களை எப்படி ரொம்ப ஈஸியாக பளபளன்னு கழுவலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சபீனா, லெமன். இப்போ விளக்கில் இருக்க எண்ணெயை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். நமக்கு தேவையான சபீனாவை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னே இப்படி நுறையா வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்குன்னு இந்த அளவுக்கு கரையாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படி லெமன் தோலில் அப்படி தொட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. நான் மோஸ்ட்லி கையிலேயே தான் தேய்ச்சி விடுவேன். இப்படி தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் போகிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கரையாக இருந்தது போயிடுச்சு. இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. நம்ம கையை ஒரு பாத்திரத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குடிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் விட்டு நல்லா தேய்ச்சி பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு காட்டன் கிளாத், சுத்தமான காட்டன் கிளாத் வச்சு இப்படி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இந்த மற்ற பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சாச்சு. பாருங்கள் எல்லாமே எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு. இவ்வளோ பாத்திரத்தையும் தேய்க்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இந்த தட்டு ஃபுல்லாக சபீனா எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படாமல் ஈஸியாக விளக்கு பாத்திரத்தை தேய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.